ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவனுடைய அனைத்து செயல்பாடுகள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யூதா நாட்டிற்கு உரிமையாயிருந்த தமஸ்கு, ஆமத்து ஆகிய நகர்களை அவன் இஸ்ரேல் நாட்டுடன் இணைத்து கொண்ட முறை ஆகியன அவனுடைய எல்லா செயல்களும், அவனுடைய பிற செயல்கள், அந்த செயல்கள் என்னென்னா அனைத்து செயல்கள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யாருக்கு எதிராக? சிரியர்களுக்கு எதிராக. அதனால் சிரியர்கள் கைப்பற்றியிருந்த எல்லா பகுதிகளையும் அவனால் கைக்கொள்ள முடிகிறது. அதே போல் அம்மோனியருடைய பகுதி, மோவாபியருடைய பகுதி, ஏதோமியுடைய பகுதி எல்லாத்தையும் இவனுடைய கைக்கு கொண்டு வர முடிகிறது. அது மட்டும் இல்லை, யூதா நாட்டுக்கு உரிமையாக இருந்த யூதா நாடு தான் வழக்கமாக தமஸ்கை கைக்கொள்ளும் அல்லது ஆமாத்தை கைக்கொள்ளும். ஆமாத்து தமஸ்கு என்பது வழக்கமாக யூதா நாட்டினுடைய கைக்குள் இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா அவங்க தான் வலிமை மிக்கவர்கள், இஸ்ராயலோட வலிமை மிக்கவர்கள். இப்போ யாரு கைக்கு போயிருக்கிறது? இஸ்ரேல். வடநாட்டினுடைய கைக்கு போகிற அளவுக்கு இவனுக்கு வலிமை இருந்தது. அந்த செயல்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டு இருக்கிறதாம்? இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேலர்களுக்கு இருக்கிற அந்த குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. 29. யெரொபெயாம் தம் மூதாதையரான இஸ்ரேல் அரசர்களுடன் துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அரசனானான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 41 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான். 786 746 வரை 41 ஆண்டுகள். இப்போ இதை முடித்துவிட்டு 41 ஆண்டுகள் ஒரு நீண்ட ஆட்சியை நடத்திவிட்டு, ஆனால் இவனுடைய ஆட்சி வலிமைமிகு ஆட்சி என்று சொல்லலாம். அதே மாதிரி இவனுடைய செயல்பாடுகளும் வலிமைமிக்க செயல்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் எங்கே குறைபாடு இருக்கிறால் அவனிடத்தில் சமூக நீதி இல்லை, ஒழுக்க நெறிகள் இல்லை, எல்லாமே ஒழுங்கு குலைந்த ஒரு நாடாக மாறிவிட்டது. பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் ஏழைகள் இருக்கிறார்கள், எளிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் வேறு யாருக்கும் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது இவர்களுடைய மக்களே இஸ்ராயல் மக்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது உடன்படிக்கைக்கு எதிரான ஒரு சிந்தனை. உடன்படிக்கையில் தெளிவாக இருக்கிறது, இஸ்ராயல் மக்களில் யாரும் யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. 25ஆம் அதிகாரம் லேவியர் புத்தகம் இதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறது. 7 ஆண்டுக்கு ஒரு முறை யார் யார் நீ அடிமைப்படுத்த அத்தனை பேரும் விடுவிக்க வேண்டும். நீ ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், நீ இன்னொருவனை இஸ்ராயல் மக்களையோ அல்லது வேறு யாரையோ அடிமைப்படுத்தினால் நீ ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தாய் என்பதை மறந்து விடாதே என்பதுதான் தெள்ள தெளிவான லேவியர் சட்டம், இணை சட்டம். ரெண்டுமே, லேவியர் சட்டமும் இணை சட்டமும் தெள்ள தெளிவாக சொல்கிறது. நீ ஒரு நாள் அடிமையாக இருந்தாய். ஆனால் இந்த 2ஆம் யெரொபெயாமுடைய காலத்தில் தெள்ள தெளிவாக அவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், மிக கொடுமையாக நடத்துகிறார்கள். மக்கள் எல்லாம் தங்களுடைய அடிமைத்தலை சிக்குண்டு சிதறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலை எளிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த எளிய மக்களுக்கு ஏழைகள் இருக்கிறார்கள், ஆனால் வாய்ப்புகளும் வசதிகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, பணக்காரர்களிடத்தில், வசதி உள்ளவர்களிடத்தில். அந்த நிலையில்தான் இந்த 2ஆம் யெரொபெயாமுடைய ஆட்சி முறை இருந்திருக்கிறது. அந்த நிலையில்தான் இவனுடைய இறப்பு நிகழ்கிறது. அவனுக்கு பின் அவனுடைய மகன் செக்கரியா அரசனாக ஆட்சி செலுத்துகிறான். ஆக இந்த 41 ஆண்டுகள் கழித்து 746 செக்கரியா ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் என்பதோடு இந்த அதிகாரம் முடிவுக்கு வருகிறது.
தந்தையை நாம் இப்பொழுது அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4 பகுதிகளாக இருக்கிறது என்று பார்த்து முடித்தோம். ஆமாம். இந்த விவிலிய நிகழ்வை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் எப்படி அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் தந்தையே? 14ஆம் அதிகாரம் குறிப்பாக 3 அரசர்களை, அவர்களுடைய பணிகளை அல்லது அவர்களுடைய செயல்பாட்டை பற்றி பேசுகிறது. தென்னாட்டைச் சேர்ந்த அல்லது யூதாவைச் சேர்ந்த அமத்சியா, அதே போல் வடநாட்டைச் சேர்ந்த யோவாசு, அதாவது இஸ்ராயலைச் சேர்ந்த யோவாசு, 3ஆவதாக 2ஆம் யெரொபெயாம், வடநாட்டைச் சேர்ந்த 2ஆம் யெரொபெயாம். ஆக இந்த 3 பேரையும் பற்றியும் அவர்களுடைய பணிகளையும் பற்றி விளக்கமாக பேசுகிறது. மீண்டும் தென்னாட்டு அரசனாய அமாத்சியாவுக்கு பிறகு வந்த யோத்தாமினுடைய தந்தையாகிய உசியா அல்லது அசரியா, இவரை பற்றி சுருக்கமாக சொல்லுகிறது. அவருடைய செயல்பாட்டை பற்றி விளக்கமாக சொல்லவில்லை. இப்போ இந்த 3 பேரும் 3 பாத்திரங்கள். இப்போ அமத்சியாவை பற்றி எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆரம்பத்திலே அவன் நேர்மையாளனாக இருக்கிறான். ஆனால் எப்பொழுது அவன் ஏதோமியரை வெற்றி கொண்டானோ உடனே அவனுக்கு தலைக்கணம் ஏறுகிறது, செருக்கு ஏறுகிறது. அவன் தான் செய்வது என்ன என்று கூட தெரியாமல் செயல்படுகிறான். எந்த அளவுக்கு என்றால், வடநாட்டு அரசன், நீ அமைதியாக வீட்டில் உட்கார்ந்துரு, நீ போருக்கெல்லாம் வர வேணாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய அந்த வெறி இருக்கிறது, மமதை இருக்கிறது, அவனிடத்தில் அந்த செருக்கு இருக்கிறது. யோவாசை பொறுத்த மட்டில், யோவாசு ரொம்ப அமைதியான மன்னனாக இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான். வெற்றி கொள்ள வேண்டும் அல்லது வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கிறது. தன்னை சீண்டுகின்ற அல்லது தன்னை போருக்கு அழைக்கின்ற அந்த அமத்சியாவுக்கு தகுந்த முறையில் பதில் கொடுக்கிறான். தெளிவான முறையில் அவன் பதில் அமைகிறது. எப்பொழுது அமத்சியா அதை செவிமடுக்க மறுக்கிறானோ அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சவாலில் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதில் வெற்றி முனைப்போடு செயல்படுகிறான். 3ஆவதான பாத்திரம் 2ஆம் யெரொபெயாம். அவன் வலிமை மிக்கவனாக இருக்கிறான், அரசியல் ரீதியாக, அதே மாதிரி பொருளாதார ரீதியாக. ஆனால் சமூகம் சீழ்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் இந்த நாடும் இருக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் நல்ல ஒரு உதாரணம். செருக்குள்ள அரசன் இருக்கின்ற போது அந்த நாடு அழிவை நோக்கி, அழிவு பாதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். இப்போ அமத்சியா அந்த செருக்கை நீக்குவதற்கு அல்லது செருக்கை குறைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுத்தது போல தெரியவில்லை. அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. யோவாசிடமிருந்து நல்ல ஒரு பதில் கிடைக்கிறது. அவன் உடனே போருக்கு வரவில்லை. நீ அமைதியாக இரு, நீ பெருமை உடையவன் தான், வெற்றி கொண்டு இருக்கிறாய், ஆனால் நீ உன்னுடைய கால் தரையில் ஊனட்டும் அப்படிங்கிறான். நீ குதிக்காத, நீ மேலே மிதக்காத, நீ வெற்றி அடைந்து விட்டாய், ஏதோமியரை அழித்து விட்டால், ஏதோமியரை வெற்றி கொண்டு விட்டால் உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் வெற்றி கொண்டு விடலாம்னு நினைக்காத. ஒவ்வொரு போரும் தனிப்பட்ட போர் தான். ஒவ்வொரு போரிலும் மாற்றங்கள் இருக்கிறது, அல்லது அந்த போரிடுகிறவர்களுடைய தன்மைகள் இருக்கிறது, எதிராளிகளுடைய வலிமை இருக்கிறது. எதிராளிகளுடைய வலிமையை நீ ஆட்கள் எண்ணிக்கை மட்டும் வைத்து மதிப்பிடக்கூடாது. ஸோ அதில் யோவாசு தெளிவாக இருக்கிறான். அவன் எடுத்தவனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று போகவில்லை. நிதானமாக சிந்தித்து, எப்பொழுது சரியான முறையில் அமத்சியாவிடமிருந்து பதில் வரவில்லையோ, தென்னாட்டு அரசனிடம் சரியான முறையில் பதில் வரவில்லையோ, அதன் பிறகுதான் முடிவெடுக்கிறான். அவனே இறங்கி அடிக்கிறான். தென்னாட்டு அரசனை வரவைத்து அடிக்கவில்லை, இவனை இறங்கி அடிக்கிறான். அதுதான் போர்த்திறன்.
போரினுடைய வலிமை என்பது எதிரியினுடைய இடத்துக்கே போய் அடிப்பது, தாக்குதல், நேரடி தாக்குதல். அவன் எதிரியை எழும்ப விடாமல் செய்வது, அந்த ஒரு போர் முறையை கைக்கொள்ளு. ஆனால் ஆரம்பத்தில் அல்ல, எல்லா முயற்சிகளையும் எடுத்த பிறகு, நீ போர் வேணான்னு சொன்ன பிறகு, ஒரு வாய்ப்பு அளித்த பிறகுதான் நான் போருக்கு செல்கிறான். அதனால் இதில் யோவாசு உயர்ந்து நிற்கிறான். வடநாட்டு மன்னனாகிய யோவாசு, இதே யோவாசு தென்னாட்டு மன்னனாக இருந்திருந்தால் இந்த புத்தகம் அவனை பெரிதாக பெருமையோடு பேசும். அவன் வடநாட்டு மன்னனாக இருப்பதனால, இஸ்ராயல் நாட்டு மன்னனாக இருப்பதனால அவனுடைய பெருமைகளை பற்றி பேசவில்லை. என்றால் வீழ்ந்தது தென்னாடு, வடநாடு அல்ல. வடநாடு வீழ்ந்திருந்தால் இந்த புத்தகம் அதை அப்படியே பூத கண்ணாடி போட்டு பார்க்கும். ஆனால் வீழ்ந்தது தென்னாடு, அதனால் அப்படியே மூடி மறைத்தாகிவிட்டது. ஆனால் இதனால் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது. யோவாசி என்கிறவன் ஒரு தெளிவோடு தெளிந்த சிந்தனையோடு செயல்படுகிறான். அதே சமயத்தில் 2ஆம் யெரொபெயாம் தன்னுடைய பொருளாதார ரீதியாக வலிமையை காட்டுகிறான். அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய வலிமையை காட்டுகிறான். ஆனால் அதே வழியில் எங்கே கோட்டை விடுறான்? அறச்செயலில் அல்லது அற சூழலில் கோட்டை விடுகிறான். அறம் இருந்தால்தான் எல்லாமே. ஒழுக்க நெறி இல்லாவிட்டால், தெளிவான ஒழுக்க சிந்தனைகள் ஒரு சமூகத்தில் இல்லாவிட்டால், அரசியல் வலிமையையும் அல்லது சமூக வலிமையும் கொண்டு நாம் முன்னேற முடியாது. அதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். 2ஆம் யெரொபெயாம், அவனிடத்தில் அரசியல் வலிமை இருந்தது, அதே மாதிரி சமூக வலிமையும் இருந்தது. ஆனால் அவனிடத்தில் ஒழுக்க நெறிகளில் தேக்க நிலை இருந்தது. அவனும் சரி, அவனுடைய மக்களும் சரி, ஒழுக்க சீலராக இல்லை. ஒழுக்கத்தை அவர்கள் மூட்டை கட்டி வைத்து விட்டார்கள், ஒழுக்க நெறிகளை. அந்த அடிப்படையில் தான் நாம் 2ஆம் யெரொபெயாமை பார்க்கிறோம். கிஞ்சித்தேனும் இவர்களுக்கு இஸ்ரேல் சமூகத்தை ஒழுக்க நெறியில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஆமோஸ் போன்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை சொன்னால் கூட அதை இவர்கள் காதில் வாங்கியது போல தெரியவில்லை, அல்லது ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வெளிவிட்டது போல தான் தெரிகிறது. இன்றைக்கும் ஆமோஸ் இறைவாக்கினுடைய போதனைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இன்றைக்கும். ஆனால் அந்த காலத்தில், வரலாற்று காலத்தில், இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த இறைவாக்கு எழுதப்பட்டதோ அந்த காலத்தில் இந்த இறைவாக்கை பார்த்தவர்கள் சரியான பார்வையில் பார்க்கவில்லை என்பதைத்தான் இது தெளிவுபடுத்துகிறது. அதனால் இந்த 3 பாத்திரங்களும் 3 விதமான சிந்தனைகளுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றன. நான் சொன்னது போல 2ஆம் யெரொபெயாம், அதற்கு முன்னால் அமத்சியா, அதற்கு முன்னால் யோவாசு. யோவாசும் அமத்சியாவும் ஏறக்குறைய சமகாலத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யோவாசு, யெரொபெயாம் ஏறக்குறைய அதுக்கு பின்னால் தான், அமத்சியாவுக்கு பின்னால் தான் வருகிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் இந்த பாத்திர படைப்பை கண்ணோக்கலாம். நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 14. இஸ்ரேல் அரசன் யோவாகாசின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோவாசின் மகன் அமத்சியா அரசனானான். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த யோவதீன் என்பவளே அவன் தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தான். ஆயினும் தன் மூதாதையான தாவீது போல் அவன் செய்யவில்லை. அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியெல்லாம் செய்து வந்தான். தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை.
மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தனர். ஆட்சி தன் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தன் தந்தையை கொலை செய்த அலுவலரை கொன்று போட்டான். ஆயினும் கொலைகாரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, பிள்ளைகளின் பாவத்திற்காக பெற்றோர் கொல்லப்படலாகாது, பெற்றோரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது. எல்லாரும் அவரவர் செய்த பாவத்திற்காகவே கொல்லப்படுவர். அமர்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோக்தவேல் என்ற பெயரை இட்டான். பின்பு அவன் இஸ்ரேலின் அரசனும் ஏகூவின் மகன் யோவகாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூதனுப்பி, வாரும், போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமர்சியாவிடம் ஆள் அனுப்பி, லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூதனுப்பி, என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்துக் கொடு என்றதாம். ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் நெருஞ்சிச் செடியை மிதித்து போட்டதாம். நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான். எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய், பெருமைப்பட்டுக்கொள். ஆனால் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு. நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சியுறவா தீமையை நீ நாடுகிறாய் என்று சொன்னான். அதற்கு அமர்சியா செவி கொடுக்கவில்லை. எனவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான். அவனும் யூதா அரசன் அமர்சியாவும் யூதாவை சார்ந்த பெத்செமேசில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். யூதாவின் மக்கள் இஸ்ரேலரிடம் தோல்வியுற்று தம் வீடுகளுக்கு ஓட்டம் பிடித்தனர். இஸ்ரேலின் அரசன் யோவாசு பெத்செமேசில் அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமர்சியாவை கைது செய்து எருசலேமை தாக்கச் சென்றான். அவன் எருசலேமின் மதிற்சுவரில் எப்ராயிம் வாயில் முதல் மோலை வாயில் வரை 400 முழ நீளம் இடித்து தள்ளினான். ஆண்டவரின் இல்லத்திலும் அரச மாளிகையின் கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா பொன்னையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு சாமான்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான். மேலும் அவன் சிலரை பிணையாளராக பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பிச் சென்றான். யோவாசின் பிற செயல்களை பற்றியும் யூதா அரசன் அமர்சியாவுடன் இட்ட போரில் அவன் காட்டின பேராற்றலை பற்றியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா? யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் இஸ்ரேல் அரசர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யெரொபெயாம் அரசனானான். இஸ்ரேல் அரசன் யோவகாசின் மகன் யோவாசு இறந்த பின் யூதா அரசனான யோவாசின் மகன் அமர்சியா 15 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அமர்சியாவின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? எருசலேமில் சிலர் அமர்சியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். எனவே அவன் லாக்கீசுக்கு தப்பி ஓடினான். ஆனால் அவர்கள் லாக்கீசுக்கு ஆள் அனுப்பி அவனை அங்கு கொலை செய்து அவனது சடலத்தை குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தனர். அவன் மூதாதையருடன் எருசலேமில் தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். பின்னர் யூதா மக்கள் எல்லாரும் 16 வயதினனாயிருந்த அசரியாவை தேர்ந்தெடுத்து அவனை அவன் தந்தை அமர்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அமர்சியா தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் அவன் ஏலத்து நகரை மீண்டும் உருவாக்கி யூதாவுடன் இணைத்துக் கொண்டான். யூதா அரசனும் யோவாசின் மகனுமான அமர்சியா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டில் இஸ்ரேல் அரசனும் யோவாசின் மகனுமான யெரொபெயாம் சமாரியாவில் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில்
தீயதனப்பட்டதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அகலவில்லை. இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமித்தாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே யெரொபெயாம் அமாத்து கணவாய் முதல் அரபாக் கடல் வரை இஸ்ரவேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்துக் கொண்டான். ஏனெனில் இஸ்ரவேலர் மிக கடுமையாக துன்புறுவதையும் அவர்களுக்கு துணை செய்ய அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை என்பதையும் ஆண்டவர் கண்டார். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை. எனவே அவர் அவர்களை யோவாசின் மகன் யெரொபெயாமின் மூலம் விடுவித்தார். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவனுடைய அனைத்து செயல்பாடுகள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யூதா நாட்டுக்கு உரிமையாயிருந்த தமஸ்கு, ஆமாத்து ஆகிய நகர்களை இஸ்ரவேல் நாட்டுடன் இணைத்துக் கொண்ட முறை ஆகியன பற்றி இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் தன் மூதாதையரான இஸ்ரவேல் அரசர்களுடன் துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அரசனானான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதுவரை நாம் அண்மையில் பார்த்த அதிகாரங்கள் எல்லாமே 20, 25, 22 என்ற கணக்கில் தான் வந்தது. இப்பொழுதுதான் இந்த பார்வையில் இதை பார்க்கின்ற போது வடநாடு உள்புறமாக இருக்கிறது, தென்னாடு வெளிப்புறமாக இருக்கிறது, பாதுகாப்பு அரண் போல இருக்கிறது தென்னாடு. இதில் 7 அரசர்களை பற்றி இருக்கிறது என்று சொன்னேன். முதலாவது பகுதி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 உசியாவினுடைய ஆட்சி. இந்த உசியாவுக்கு அசரியா என்கிற பெயரும் உண்டு. இவர் யூதா நாடு, அதாவது தென்னாடு.